இப்ப அந்த கார்ல ஒரு கிழவி, ஒரு பொண்ணு, கூட 2 ஆம்பளைங்க இருக்காங்க. மருந்து கடை முதலாளி வண்டி வச்சு கூட்டிட்டு போயிட்டு கொண்டு வந்து விடுறான் போல் இருக்கு. அதுக்கு என்ன? எந்த மருந்து கடை முதலாளிமா கடையில வேலை செய்யற ஆளுங்களை வண்டி வச்சு அழைச்சிட்டு போறான்? அம்மா, நம்ம கம்பெனிக்கார் டிக்கில படுத்திருக்கார் போல. செட்டுக்கு வந்தது, அந்த கார்ல பாம்பு செட் பண்ணி பறக்க விட்டோம். வண்டி 5 அடி பறந்து விழுந்தது. டிக்கில இருந்து அவர் வெளில வந்து விழுந்தாரு. லேசா முனைவிட்டு என்ன ஏஜென்ட் சொல்லிட்டு மயக்க மாட்டாரு. அசிஸ்டன்ட் டைரக்டர்னா யாரும் வீடு கொடுக்கறதில்ல. அதனால தான் 4-5 பேரா சேர்ந்து ஒரு ரூம்ல தங்கிட்டு இருந்தோம். ஆனா ஊர்ல பையன் ஏதோ சினிமால பெருசா சாதிக்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, வீட்டு மாடியில ஒரு ரூம் காலியா இருக்குல்ல, அத வாடகைக்கு விட்டா மாசம் மாசம் பணம் கிடைக்கும். அதுக்காகத்தான் டூலெட் போர்டு மாட்டிட்டு இருக்கேன். வீடு காலியா இருக்கிறது நம்ம வீட்டு மாடியில தானே? ஆமா. அதுக்கு எதுக்கு எதிர்த்த வீட்ல கொண்டு மாட்டி வைக்கிறீங்க? அங்கதான் நான் வரேன். அங்க மாட்டிட்டு நம்ம வீட்டு மாடியை பார்க்க ஒரு அம்புக்குறி போட்டுடுவேன். அம்பால குத்துனா கூட நீங்க அடங்க மாட்டீங்க. இத வாய் வார்த்தையா ஒரு 4 பேர்கிட்ட சொன்னாலே போதுமே. இதுக்கு போர்டை கொண்டு போய் எதிர்த்த வீட்ல மாட்டி போறோம் வரவன்ல என்கிட்ட வாடகை எவ்வளவு, அட்வான்ஸ் எவ்வளவுன்னு என்கிட்ட உயிரை வாங்குறதுக்கா? இப்ப போர்டை மாட்டவா வேணாமா? அங்க மாட்டுறதுன்னா மாட்டுங்க, இல்ல உங்க கழுத்துல தொங்க விட்டு அங்கேயே நில்லுங்க. திருந்தாதப்பா. வீடு வாடகை கிடைக்குமா? டூலெட் போர்டு பார்த்தேன். போர்டு மாட்டி 1 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள ஆள் வந்தாச்சு. ஆமா, யாருக்கு? எனக்கு தான் சார். மாச வாடகை 5000 ரூபாய், 50,000 ரூபாய் அட்வான்ஸ். ஓகே சார், பகல் கொள்ளையா இருக்கு. யோ, இஷ்டம் இருந்தா பாரு, இல்லைன்னா இடத்த காலி பண்ணு. சார், நான் ஒரு ரேட் சொல்றேன் சார். சொல்லு. ஒரு நாளைக்கு 100 ரூபா, 10 நாளைக்கு சார். ஏண்டா, மெட்ராஸ் சிட்டில இவ்வளவு பெரிய வீட்டுல ஒரு ரூம் வாடகை 100 ரூபாய்க்கு எந்த மடையனாவது தருவானா? ஒண்ணுமில்ல. இந்த வராண்டா 3000 ரூபாய் வாடகைக்கு கேட்டானே, வேண்டாண்டான்னு விட்டேனே. நான் வாடகை கேட்டது உங்க வீட்டு இல்ல சார், பின்ன டூலெட் போர்டை. ஓ, போர்டையா? ஆமா சார், டூலெட் போர்டை பார்த்தேன் சார், அழகா இருந்துச்சு. நானும் பக்கத்துல தான் இருக்கேன். என் வீட்லயும் ஒரு வீடு காலியா இருக்கு. இந்த போர்டை கொடுத்தீங்கன்னா ஒரு 10 நாள் வச்சிருந்து திருப்பி கொடுத்துருவேன் சார். அதுக்கு தான் சார் ஒரு நாளைக்கு 100 ரூபா. எதைத்தான் வாடகைக்கு கேட்கறதுன்னு ஒரு விவசாயே கிடையாதா? ஏன் சார்? தெரு தெருவா வீடு காலியா இருக்கு, வீடு காலியா இருக்குன்னு கத்திக்கிட்டே போ, எவனாவது மாட்டுவான். போலாமா சார்? இன்னும் போகலையா? போடா. எல்லாம் உன்னால. சார் சார் சார், என்னப்பா, என்ன விஷயம்? டூலெட்னு போர்டு போட்டிருக்கு. ரூம் தான் வாடகைக்கு தருவோம், போர்டெல்லாம் வாடகைக்கு தர முடியாது. போர்டை யார் சார் கேட்டாங்க? ஒரு ஆள் வந்து கேட்டானே. ரூம்னு சொல்றீங்களே, எவ்வளவு சார் வாடகை? 5000 ரூபாய் வாடகை, 50,000 ரூபாய் அட்வான்ஸ். தண்ணி எல்லாம் எப்படி சார்? டாஸ்மாகுக்கு நீயே போய் வாங்கி அடிக்க வேண்டியதுதான். ஐயா, அது இல்ல சார், குடிக்கிற தண்ணியை கேட்டேன். அதெல்லாம் நல்ல கல்கண்டு மாதிரி இருக்கும். நீங்க டேப்ப திறந்தீங்கன்னு வைங்க, கல்கண்டு மாதிரியே தண்ணி சமயத்துல வரும். கல்கண்டே வரும். தனி மீட்டரா சார்? ஆமா ஆமா, யூனிட்டுக்கு 6 ரூபாய் கொடுத்துறணும். அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்க. என்னையா ஜாஸ்தி? பக்கத்து தெருவில் எலக்ட்ரிசிட்டியே கிடையாது. வீடு பூரா முழுகவத்தியை ஏற்றி வச்சுட்டு யூனிட்டுக்கு 7 ரூபாய் வாங்குறான். நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நானும் என் ஒய்ஃப் மட்டும் தான். அப்படியா? உங்க 2 பேருக்கு அந்த ரூம் போதும். எனக்கு எதுக்கு? எனக்கு தான் ஊர்ல சொந்த வீடு இருக்கு. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? வெளியில மழை வர்ற மாதிரி இருந்தது, அதான் ஒதுங்க இங்க இடம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு மழை வரலன்னா அப்படியே போயிடலான்னு பார்த்தேன். மழை விட்டுருச்சு போல. நான் வர்றேன் சார், வர்றேம்மா. நான் அப்பவே சொன்னேன்.
இங்கே 20 வருஷமா புரோக்கராக இருக்கிறேன். என்கிட்ட இந்த பொய் பித்தலாட்டை ஏமாத்து எதுவுமே கிட்ட கிடையாது. நீ என்ன நம்பலாம். அண்ணா என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்க. என்ன? சினிமாக்காரங்கன்னா வீடே விட மாட்டாங்கண்ணே. அதனால தான் இப்படி ஒரு பொய் சொல்கிறேன். ஆமாம், தேனாம்பேட்டில் ஒரு வீட்டில் குடியிருந்தியே, உனக்கு என்ன பிரச்சனைங்க? நான் குடியிருந்த ஹவுஸ் ஓனருக்கு ஒரு பொண்ணு. சரி. அந்த பொண்ணு எவனோ ஒருத்தனை லவ் பண்ணி தொலைச்சிட்டா. இவங்க யாருன்னு அந்த பொண்ணை போட்டு தொலைச்சிருக்காங்க. அவ தப்பிக்கிறதுக்காக என்ன கை காட்டிட்டு அவனோட ஓடி போயிட்டா. எனக்கு வீடு போச்சு. நீ சினிமா எடுக்கிறியா? சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கண்ணே. திண்டாடி தெரு பொறுக்கி இப்போதான் ஒரு பெரிய இடத்துல அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்துருக்கேன். வாடகையெல்லாம் ஒழுங்காக கொடுத்துருவில்ல? சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. நான் உங்க வீட்டுக்கு போன உடனே அக்கம் பக்கம்லாம் செட்டப் பண்ணி அண்ணன் தம்பி மாதிரி பழகி காய்கறிலாம் வாங்கி கொடுத்து செட்டப் பண்ணுவேன்ல. அப்புறம் அவங்க லேட்டாகவே வாடகை வாங்கிக்குவாங்க. அப்படியா? வீட்டு சொந்தக்காரங்களுக்கு நீ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறது தெரியக்கூடாதுடா. நீங்கள் சொல்லாமல் இருந்தால் சரி. அப்போ எங்கே வேலை பார்க்குறேன்னு சொல்லுவேன். மெடிக்கல் ஷாப்பில் வேலை செய்கிறேன்னு சொல்லிடுவோம். பொண்டாட்டி புள்ள எங்கே இருக்காப்பாங்களா? அதுக்கு என்ன பதில் சொல்கிறது? கல்யாணம் ஆகலன்னு உண்மையாக சொல்லிடுவோண்ணே. வாச அப்படியே மிதிக்க விட மாட்டாங்க. ஏன்? கல்யாணம் ஆனவங்க பொறுப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறது வீட்டை வாடகை கொடுறவங்க பல நாள் நம்பிக்கை. ஆனால் என்னென்ன புரியாமல் பேசுறீங்க? கல்யாணம் ஆனவன் எங்கன்னா ஒழுங்காக இருக்கான்? வீட்டுக்கு தெரியாமல் வெவ்வேறு இடத்துல வீடு வச்சிருக்காங்க. விதண்டாவாதம் பேசாத. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பொண்டாட்டி எங்கன்னு கேட்டா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சௌகரியம் இல்லை, ஊருக்கு போயிருக்கான்னு சொல்லணும். பொண்டாட்டி எப்போ வரான்னு கேட்பாங்களே. ஏன்டா இல்லாத பொண்டாட்டி வந்தா என்ன வரலன்னு என்ன? அண்ணே தங்கறதுக்காக இடம் வேணுங்கிறதுக்காக இல்லாத போய் சொல்லி பிரச்சனை வந்துட போதுண்ணே. அதெல்லாம் ஒன்றும் வராது. முதல்ல நீ சினிமாக்காரங்களும் வீட்டுக்குள்ளே விடாத, நீயும் உளறி தொலைச்சிடாத. அண்ணே வாடகை கொஞ்சம் பார்த்து பேசுங்கண்ணே. கிடைக்கிற வருமானத்தில் என் செலவையும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஊருக்கும் அனுப்பணும். ஏன் 1ஆம் தேதி சம்பளம் வந்துடாதா? என்ன மாதிரி ஆளுக்கு என்னைக்கு சம்பளம் வருதோ அன்னைக்கு தான் 1ஆம் தேதி. நாய் பழப்பு ஒரு வெறியோட சுற்றிட்டு இருக்கோம். ஓஹோ, வெறி நாய் பழப்புங்கிறேன். சரி சரி, வா வா. வணக்கம். என்ன வேணும்? நம்ம வீட்டு மாடியில் ஒரு ரூம் வாடகைக்கு இருக்குதா சொல்லி மயிலாப்பூர் சித்திரகுளத்துக்கிட்ட இருக்கிற வெள்ளச்சாமிங்கிற புரோக்கர்கிட்ட சொன்னாங்க. நீங்க யாரு? நான் தாங்க அந்த வெள்ளச்சாமி. இல்ல, வீடு வாடகைக்கு விட்டாச்சு. நிஜமாங்களா? ஆமாங்க, வாடகைக்கு விட்டா அவங்க வந்து பொங்கி தின்னு வீட்டையே நார் அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த டூலெட் போர்டு எடுத்தது ரொம்ப தப்பா போயிட்டுமா. நாம ரூமை யாருக்கோ வாடகைக்கு விட்டுட்டோம்னு நினைச்சுக்கிட்டு யாருமே வந்து கேட்கறது இல்ல. இப்ப சொல்லுங்கம்மா, வீட்டை வாடகை விட்டீங்களா? இல்ல. என்ன வாடகைக்கு கேட்டு வந்திருக்கீங்களா? ஆமாங்க. கொடுத்துற வேண்டியதுதானே. எனக்கு இல்லைங்க, இவருக்கு ஒரு பேர் சிங்காரம். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சினிமாவில் வர்ற மாதிரி பெரிய மருந்து கடையில் வேலை செய்யறாருங்க. சம்பளம் எல்லாம் எப்படி? எல்லாம் நம்ம ஊர் நோட்டு தான். நான் அதையா கேட்டேன். வாடகை கொடுக்கற அளவுக்கு சம்பளம் வருதா? அது நிறைய வருது. அது போக பேட்டாவும் வருது இல்ல? பேட்டாவா? அதாம்மா, மருந்து கடை முதலாளி போக்குவரத்துக்கு கொடுக்கறாருல்ல, அதை சொல்றாரு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன உங்களை கேட்டா நீங்க அவரை பாக்குறீங்க? அது வந்து ஒன்றும் இல்லைங்க. அவர் ஒய்ஃபுக்கு அவருக்கு மனஸ்தாபம், அதான் சொல்ல தயங்குறாரு. அப்படி என்ன உங்களுக்குள்ள மனஸ்தாபம்? அங்க என்ன? அதாவது எனக்கு ஒரே பொண்ணுன்னு சொல்லி என் மாமனார் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என் பொண்டாட்டி மூத்த பொண்ணு, அதுக்கப்புறம் 7 பொண்ணு இருக்காங்கன்னு. அப்புறம் என்ன, நீங்க தான் மூத்த மாப்பிள்ளையா இருந்து மற்ற பொண்ணுங்களை கரை சேர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆள் கண்ண மூடிட்டாருங்க. தம்பி, எப்படி டக்குன்னு ஒரு கதையை அவுத்து விட்டீங்க? இதான் இப்ப நான் வேலை ஏங்க, பார்க்கறேன். கல்யாணத்தன்னைக்கு மத்த 7 பொண்ணுங்களையும் பார்த்து தாலி கட்ட மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? எங்கம்மா, எங்க 7 பொண்ணையும் ரூம்ல போட்டு அடைச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சு 1 மாசத்துக்கு அப்புறம் கண்ணுல காட்டுறாங்கம்மா. அதுதான் சண்டைக்கே காரணமா? ஆமா, பிரசவத்துக்காக ஊருக்கு போயிருக்கா. நல்ல விஷயம் தானே. எது சார் நல்ல விஷயம்? பிரசவம் என் பொண்டாட்டிக்கல, அவளோட 5வது தங்கச்சிக்கு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் மாப்பிள்ளையே தேடணும். அப்போ ஒய்ஃப் வந்த அப்புறம் கூட்டிக்கிட்டு வாங்க. நாங்க தனி ஆளுக்கு ரூம் கொடுக்கறது இல்ல. சார், நான் இங்க வேலை பார்க்கறேன். சம்பாரிச்சாதான் என் ஒய்ஃபை இங்க கூட்டு வர முடியும். நான் தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும். நீங்க மாட்டேன்னு சொன்னா நான் எங்க சார் தங்க முடியும்? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நாங்க எப்படி நம்புறது? அவரு தான் பிரசவத்துக்கு போயிருக்குன்னு சொன்னார்ல, விடுங்களேன். இத பாருங்க, உங்களுக்கு நான் வீடு தரேன், ஆனா ஒழுக்கமா மரியாதையா இருக்கணும். அக்கம் பக்கத்துல எல்லாம் நிறைய வீடுங்க இருக்கு, அவங்க கிட்ட எல்லாம் அனாவசியமா பேசக்கூடாது. குனிஞ்ச தலை நிமிராம போயிட்டு வருவேன். வாடகை 5000 ரூபா,
10 மாத அட்வான்ஸ். ரொம்ப ஜாஸ்திங்க, பையன் தாங்க மாட்டானுங்க. எங்களுக்கும் கட்டுப்படி ஆகணும்ல. இந்த பாருங்கம்மா, அட்வான்ஸ் வேணா 12 மாசம் வாடகையை தரேன். ஆனா வாடகையில 1000 ரூபாய் குறைச்சிக்கோ. முடியவே முடியாது. சரி, குறைச்சுக்கிறேன். அப்படின்னு நான் சொன்னாலும் இந்த வீட்டுல முடிவெடுக்கிறதெல்லாம் மீறாதான். இத பாருங்க, தண்ணியை பார்த்து செலவு பண்ணோம். ஃபேனு லைட் எல்லாம் சும்மா போட்டு வைக்க கூடாது. அப்படி கரண்ட் ஓவர் ஆயிடுச்சுன்னு வைங்க, யூனிட்டுக்கு 5 ரூபா கொடுத்துடணும். அதுக்கெல்லாம் அவசியமே இல்லம்மா. இருக்க போறது கொஞ்ச நேரம். நைட்டு லேட்டா வந்து படுத்தேன்னு வைங்க, காலையில சீக்கிரம் எழுந்து ஓடிட போறேன். எங்களுக்கு சினிமான்னா பிடிக்கவே பிடிக்காதுங்க. டிவியில சினிமா போட்டு பாக்குறது, சவுண்ட் பெருசா வச்சுட்டு கேட்கறது, இதெல்லாம் இருக்க கூடாது. எனக்கு சினிமாலாம் பிடிக்காதுங்க. ஐயே, அந்த சினிமால என்னதான் இருக்குன்னு தெரியல, ஜனங்க அப்படி ஓடுறாங்க. நாங்க வீர சைவம். தப்பி தவறி கூட நான் வெஜிடேரியன் உள்ள வரக்கூடாது சார். இல்ல, கோழி முட்டை போடுறத பாக்குறதே பாவன்னு எங்க பாட்டி எனக்கு சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க. நானும் சைவம் தான். சரி சரி, அப்படின்னா நல்ல நாள் பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு பாலை காய்ச்சிருக்கேன். அம்மா, இன்னைக்கே நல்ல நாள் தான். கமிஷனுக்கு ஐயா காக்கா மாதிரி அலையிற, அது அவரு சொல்லட்டும். இதுல 30,000 ரூபாய் இருக்கு. மீதி 2 நாள்ல தந்துடுறேன். ஆமா, என்னைக்கு பால் காய்ச்ச போறீங்க? எதுக்கு? காய்ச்சின பால் கடையில விக்குது, வாங்கி வந்துட்டா போச்சு. சரி சரி, அப்படின்னா நான் வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கிறேன், நீங்க போயிட்டு வந்துருங்க. வாங்க, பால் வாங்கிட்டு வந்துடலாம். மீரா, நீ வாடகையில திடீர்னு 1000 ரூபாய குறைச்சது எனக்கு பிடிக்கல. ஆனா சும்மா இருங்கப்பா, பாவம் அந்த பையனே ஏதோ மருந்து கடையில வேலை செய்யறேங்கிறான். பொண்டாட்டி கூட பிரச்சனை வேறையா, பத்தாதுக்கு மச்சினி கேஸ் வேற இழுவரியா இருக்குது. எங்கேயோ இடிக்குது, என்னவோ உதைக்குது. ஏப்பா மொட்டையா சொல்றீங்க? அந்த மாடியில குடியிருக்கிற பையன் எங்க வேலை செய்யறதா சொன்னா? மருந்து கடையில. எனக்கு அங்கதான் சந்தேகமா இருக்குது. ஏன்? டெய்லி காலையில 6 மணிக்கு ஒரு அம்பாசிடர் கார் பழசு வாசல்ல வந்து நிக்குது. கார் கதவு ஆடாம இருக்க சன்னல் கயிறு போட்டு கட்டியிருக்காங்க. பாம்னு 2 தடவை ஹார்ன் அடிக்கிறான். இந்த பய குடுகுடுன்னு மாடியில இருந்து இறங்கி வந்து கார்ல ஏறிக்கிறான். கார் புறப்பட்டு போகுது. அதனால என்ன? டெய்லி ராத்திரி 10 மணிக்கு அதே அம்பாசிடர் அவனை வீட்டுல கொண்டு இறக்கி விடுது. ஆனா அப்ப அந்த கார்ல ஒரு கிழவி, ஒரு பொண்ணு, கூட 2 ஆம்பளைங்க இருக்காங்க. மருந்து கடை முதலாளி வண்டி வச்சு கூட்டிட்டு போயிட்டு கொண்டு வந்து விடுறான் போல் இருக்கு. அதுக்கு என்ன? எந்த மருந்து கடை முதலாளிமா கடையில வேலை செய்யற ஆளுங்களை வண்டி வச்சு அழைச்சிட்டு போறான்? அப்படியே இருந்தாலும் அந்த கிழவியும் பொண்ணு யாரு? அவங்க மருந்து கடையில வேலை செய்யறாங்களா? என்னப்பா புதுசா குழப்பறீங்க? டெய்லி அதே கிழவி அதே பொண்ணு வந்தா பரவாயில்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொண்ணு வரான். மீரா, இந்த சிங்காரத்தினால நாம மொத்தமா மாட்டிக்க போறோம். உங்களுக்கு எதுக்கு வீண் சந்தேகம்? இன்னைக்கு அவன் வந்த உடனே என்ன ஏதுன்னு கேட்டுருவோம். என்னன்னு பொறுத்திருந்து பாப்போம். ஏமா, சிங்கார் இங்க தானே குடியிருக்காரு? ஆமாமா, நீ யாருமா? நான் அவரை பார்க்க வந்திருக்கேன். நான் சொன்னது கரெக்டா போச்சா? என்ன விஷயமா அவரை பார்க்க வந்த? 1 மாசமா என்ன வந்து பார்க்கவே இல்ல. வீடு மாத்தினதுக்கு அப்புறம் அட்ரஸ் தரேனாரு, அதுவும் கொடுக்கல. நான் சொன்னது கரெக்டா போச்சா? ஏமா, அட்ரஸ் தெரியாதுன்னு சொல்ற? சிங்கார் இங்கதான் இருக்கிறாரு, உனக்கு எப்படி தெரியும்? அவுட்டோர் யூனிட் கோவிந்தன் தான் சொன்னாரு சிங்கார் இங்க இருக்கிறதா. நான் சொன்னது கரெக்டா போச்சா? இது என்னமோ அவுட்டோர் யூனிட் அது இதுங்குது. சிங்கார் இங்க தானே இருக்காரு? ஆமாமா, அவர் வர்றதுக்கு லேட் ஆகும். சரி, உன் பேர் என்னம்மா? அமுதா. நான் சொன்னது கரெக்டா போச்சா? அவ பேர் நீங்க எங்க சொன்னீங்க? இல்லையா? சரி, அவர்கிட்ட சொல்லுங்க, எங்க அப்பா அங்க இங்க கடனை வாங்கி கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல பார்க்காம இருந்தா சரி இல்லன்னு சொல்லிடுங்க. யாருக்கு கல்யாணம்? எனக்கும் அவருக்கும் தான். ஏற்கனவே 8 பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிட்டு. வளராதீங்கப்பா, 8 பொண்ணு இருக்கிற வீட்டுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு வேற இவனை தேடிக்கிட்டு வந்திருக்கு. சிங்காரம் கதை பெரிய கதையா இருக்கு. இன்னும் யாரெல்லாம் தேடிக்கிட்டு வர போறாங்களோ தெரியலையே. தெரியும். ஓடி போடுவனுக்கு 9ஆம் இடத்தில் குரு. கதை வச்சனம் சின்னமலை சிங்காரம். வா வா வனஜா. கதை வச்சனம் சின்னமலை சிங்காரம். சின்னமலை சிங்காரம். சின்னமலை சிங்காரம்.
மீரா, என்னப்பா ஒவ்வொரு சீன்லயும் மீரா மீரான்னு கத்திக்கிட்டே வர்றீங்க? இந்த ஃபைல் எல்லாத்தையும் சிங்கார ரூம்ல இருந்து எடுத்துக்கிட்டு வரேன். எல்லாம் கதை வச்சனம். மருந்து கடையில வேலை செய்யற ஒருத்தன் எதுக்காக கதை வச்சனம் எழுதுறான்? எங்கேயோ இடிக்குது. ஏன் மருந்து கடையில வேலை செய்யறவனுக்கு வேற திறமை இருக்க கூடாதா? இப்ப அதை விட முக்கியம், அந்த அமுதான்றவ யாரு, அவளுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம், அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? கரையில சிங்காரத்தை ஏத்திட்டு போறதுக்கு கார் வருதுல்ல, ஆமா. அவங்களுக்கு தெரியாம அந்த டிக்கில ஏறி உட்கார்ந்துகிட்டு அவங்களோட போயிட வேண்டியதுதான். கரெக்ட், முதல்ல அதை பண்ணுங்க. இந்தா, அது வரைக்கும் இந்த ஃபைலை படிச்சு கதை நல்லா இருக்கான்னு பார்த்து. மா மா வீட்டில் யாருமா? மா யாருப்பா, என்ன வேணும்? ஐயா சாமி தானே உங்க அப்பா? ஆமா, ஐயா சாமி தான் எங்க அப்பா. இல்லன்னு யாராவது சொன்னாங்களா? நம்பாதீங்க, அவரு தான் எங்க அப்பா. அம்மா, நம்ம கம்பெனிக்கார் டிக்கியில் படுத்திருக்கார் போல. செட்டுக்கு வந்தது, அந்த கார்ல பாம்பு செட் பண்ணி பறக்க விட்டோம். வண்டி 5 அடி பறந்து விழுந்தது. டிக்கிலேருந்து அவர் வெளில வந்து விழுந்தாரு. லேசா முனைவிட்டு என்ன ஏஜென்ட் சொல்லிட்டு மயக்க மாட்டாரு. ஐயோ, ஏமா, ஒரு வயசான மனுஷனை கைத்து கட்டில் வாங்கி படுக்க வைக்க கூடாது? அது என்ன கார் டிக்கில படுக்க வைக்கிறது? யோ, அறிவு இருக்காயா உனக்கு? அதென்ன காருக்குள்ள போய் வெடிகுண்ட வைக்கிறது? ஆமா, நீங்கெல்லாம் என்ன தீவிரவாதிகளா? அம்மா நாங்க சினிமாக்காரங்கம்மா, அது சினிமா ஷூட்டிங்க்கு வர வண்டி. அப்போ அந்த கார் தான் தினம் இங்க வந்து சிங்காரத்தை கூட்டிட்டு போதா? ஆமாம்மா, சிங்காரம் சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டர். அதெல்லாம் அப்புறமா பேசிங்கம்மா. முதல்ல அப்பாவை பார்த்து 4 வார்த்தை பேசிடுங்கம்மா. சொல்ல வேண்டியவங்களாம் சொல்லி அனுப்பிச்சிருங்கம்மா. ஐயோ, அவ்வளவு சீரியஸா இருக்கா? அப்பா, அப்பா! ஏப்பா, அந்த சிங்காரம் யாருன்னு தானே கண்டுபிடிக்க போனீங்க? வண்டி நின்ன உடனே டிக்கியை திறந்து இறங்கி இருக்க வேண்டியதானே உங்களை? ஐயோ, மூஞ்சில குத்தவும் முடியல, மூஞ்சி பூரா காயம். டிக்கிய திறக்கவே முடியல. எங்க இருக்கோன்னே தெரியல. வெளியில எல்லாரும் பேசிக்கிற சத்தம் கேட்டுது. திடீர்னு கார் எகிரிடுச்சுமா. கீழே மறுபடியும் தரையில லேண்ட் ஆகும்போது டிக்கி ஓபன் ஆயிடுச்சு. நான் ஒரு பக்கம், 4 டயரும் 4 பக்கம். இத்தனைக்கும் காரணம் அந்த சிங்காரம் தான். அவன் மருந்து கடையில வேலை பார்க்கல, சினிமால அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்திருக்கான். மீரா, என்ன பிடிக்காம தான் அவன் காருக்கு பாம்பு வச்சிருக்கான். அவன் வரமாட்டான். மா, சிங்காரம் வந்துட்டாரா? வந்துட்டியா? அடி பாவி, எங்க அப்பாவுக்கு குண்டு வச்சு கொல்ல பார்த்த கொலகாரனை தேடி நீ இங்கே வந்துட்டியா? என்னம்மா சொல்றீங்க? அந்த சிங்காரம் யாரு, என்ன வேலை பாக்குறான்? அவர் சினிமால அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்காரு. எங்க அம்மா யூனிட்ல பாத்திரம் தைக்கிறாங்க. நான் எங்க அம்மாவோட அடிக்கடி செட்டுக்கு போவேன். அப்பா அவருக்கும் எனக்கும் பழக்கமாயிடுச்சு. எனக்கு புரிஞ்சு போச்சு. எங்க அப்பாவோட விரோதிங்க யாரோ அந்த சிங்காரத்தை செக் பண்ணி வீட்டுக்குள்ள அனுப்பி எங்க அப்பா மேல ஏவி விட்டுறாங்க. அம்மா, நான் சிங்காரத்தை கட்டிக்க போற மனுஷி. அந்த சிங்காரம் எங்களை மட்டும் இல்லம்மா, உன்னையும் தான் நல்லா ஏமாத்தி இருக்கான். அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. 8 பொண்ணுங்க இருக்கிற வீட்டுல மூத்த பொண்ணை தான் அவன் கட்டி இருக்கான். அந்த சிங்காரத்தை கம்பி என்ன வைக்காம நான் ஓய மாட்டேன். இப்பவே போலீஸ்க்கு போன் பண்றேன், இருங்க. சிங்காரத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு யாருமா சொன்னது? அவன் தான் சொன்னான். ஐயோ, என்னை ஏமாத்திட்டானே. என்னையம்மா கேக்குறேன், அவனை போய் கேளுவா. கொழுத்த ராகு காலத்துல டூலெட் போர்ட மாட்டும் போதே நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது கோக்கு மாக்கு ஆகும்னு. இத பாருங்க, இனிமே நல்லது செய்யறேன்னு சொல்லி வாசல் பக்கம் போய் பாருங்க, இந்த 2 காலி ஒட்டச்சு அப்படியே அடுப்புல வைக்கிறேன். நான் உயிர் பிழைச்சதே தெய்வத்தோட கருணை. படுபாவி, குண்டு வெடிச்சு நான் செத்திருந்தா மீராவோட கதி என்ன? சார், நீங்களும் அம்மாவும் நான் சொல்றதை கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. நீ எதுவும் பேசாத, நாங்க ஏற்கனவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. போலீஸ் வர்றதுக்குள்ள நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் மருந்து கடையில் வேலை செய்யல, எனக்கு கல்யாணமும் ஆகல. நீ சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பொய் சொல்லி நீ வீட்டுக்குள்ள குடி வந்தது முதல் தப்பு. மேடம், நீங்க நல்லா விசாரிச்சு பாருங்க. சினிமாக்காரன்னா பேங்க்ல லோன் தர மாட்டாங்க. ஆனா குத்து விளக்கு ஏற்றி பேங்க்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு சினிமாக்காரன் தேவை. சினிமாக்காரன்னா பொண்ணு தர மாட்டாங்க. ஏன்னா நிரந்தர வருமானம் இல்லையா. வீடு கேட்டால் துரத்தி அனுப்புகிறாங்க. அதனால தான் போய் சொல்லி வாடகைக்கு வந்தேன். நீங்கள் ஒரு கண்டிஷன் போட்டீங்க, கல்யாணம் ஆனவனுக்கு தான் வீடுன்னு. அதான் போய் சொல்கிறதா போச்சு. நீ சினிமாக்காரன், உனக்கு கோர்வையாக கதை சொல்லியா தரணும். இந்த கதையை போலீஸில் சொல்லு. இப்போ நினைச்சாலும் தூக்கி வாரி போடுதுப்பா. எவ்வளவு உயரத்துலேருந்து விழுந்திருக்கேன். சார், என்ன வேவு பார்க்க நீங்கள் டிக்கியில் ஒளிஞ்சிருக்க தேவையில்ல. 4 அரை விட்டுருந்தா நானே உண்மையை சொல்லியிருப்பேன். மேடம், அசிஸ்டன்ட் டைரக்டர்னா யாரும் வீடு கொடுக்கறதில்ல.
அதனால தான் 4-5 பேராக சேர்ந்து ஒரு ரூமில் தங்கிட்டு இருந்தோம். ஆனால் ஊரில் பையன் ஏதோ சினிமாவில் பெருசாக சாதிக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே தங்குறதுக்கு நிழல் கூட இல்லைன்னு தெரிஞ்சா அவங்க பதறிடுவாங்க. நல்லதுக்கே வல்லூர் பொய் சொல்லான்னு அவரே சொல்லியிருக்காரு. நான் சொன்ன பொய்லான வீடும் போய் நான் கட்டப்போகிற பொண்ணும் போயிடுச்சு. பரவாயில்ல மேடம், போலீஸ் வரட்டும், நான் இங்கேருந்து போக மாட்டேன், வெயிட் பண்ணுறேன். சாரி, நீ இங்கேயே தங்கிக்கலாம்ப்பா. பரவாயில்ல. பாத்தீங்களா, சினிமால இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப வசதியாவும் சந்தோஷமாவும் கவலையே இல்லாம வாழ்றதாக எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைங்க, கஷ்டப்படாம யாருனாலையும் பணம் சம்பாதிக்க முடியாது. சினிமால இருக்கிறதுன்றது புலிவால புடிச்சிட்டு இருக்கிற மாதிரிங்க, விடவும் முடியாது, அது பின்னால ஓடவும் முடியாது. என்ன நான் சொல்றது சரியா? சகாஷ்மீரா